Hi friends, welcome to RamAnis Atrocities. இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபீஸ்க்கான கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ணருக்கு பிடிச்ச தட்டையும் சீடையும் பார்த்துட்டோமே, அப்பம் பார்க்கலையேன்னு யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோவில் இன்ஸ்டன்ட் அப்பமும் பணியாரமும் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் கோதுமை மாவு அப்பம் தான் பார்க்க போகிறோம். இப்போ அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். தேவையான அளவு, அதாவது கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு வாழைப்பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கருப்பட்டியை முன்னாடியே கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவு கருப்பட்டி போட்டு கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி நான் வச்சுருக்கேன். அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் கருப்பட்டியோ வெல்லமோ போதுமான அளவு. கருப்பட்டி பாகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பதத்துக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அப்பம் பொரிச்செடுக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கரண்டியில் அந்த மாவை அள்ளி அள்ளி உள்ளே ஊற்றிக்குவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். திரும்ப திரும்ப சொல்கிறதான், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்படியே குக் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டாக உள்ளே எல்லாமே வெந்து வரும். இல்லைன்னா நடுவில் மாவாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போது இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம். அந்த பக்கமும் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். 2 பக்கமும் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்குவோம். பலகாரம் செய்யும்போது முடிஞ்ச அளவு ஜீனியை தவிர்த்துட்டு கருப்பட்டி, வெல்லம், பனங்கற்கண்டு அந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு சேருங்க. அதுதான் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் முடிஞ்ச அளவு ஜீனியை தவிர்த்துருங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான பலகாரத்தெல்லாம் குழந்தைங்களுக்கு அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரெண்டு பக்கமும் அப்போ செவந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துக்குவோம். மிச்சம் இருக்கிற மாவையும் இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். மைதா எதுவுமே சேர்க்காம கோதுமை மாவில் தேங்காய் துருவல், வாழைப்பழம், கருப்பட்டி எல்லாம் சேர்த்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியான சுட சுட சுவையான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டன்ட் அப்பம் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் கம்பு பணியாரம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது கம்பு இட்லி தோசை மாவு. இன்ஸ்டண்ட்டாக நம்ம இப்போ பணியாரம் பண்ணணுன்றதுனால இப்போ நான் அது ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். கம்பு இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கணும்னு தெரியாதவங்களுக்கு லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த கம்பு மாவில் முன்னாடியே நான் கருப்பட்டி பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். மூணு ஏலக்காயை இடித்து கம்பு மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது பணியாரம் ஊற்றுறதுக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் பணியாரம் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு நெய்யோ அல்லது எண்ணெயோ ஏதோ ஒன்று எல்லா குழியிலையும் ஊற்றிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறாப்புல இருந்தால் நெய்யே நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லது. பணியாரக்கல் கொஞ்சம் சூடாகிடுச்சு. இப்போது நம்ம மாவை கொஞ்சம் எல்லா குழியிலையும் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றாதீங்க. 3/4 குழி மட்டும் ஊற்றி வைங்க. ஏன்னா பொங்கி வரும். அதனால் 3/4 குழிக்கே நீங்கள் ஊற்றி வைங்க. எல்லா குழியிலையுமே மாவு ஊற்றுனதுக்கப்புறம் மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் மூடியை திறந்து பார்க்குறேன். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் நல்லா உப்பி வந்திருக்கு. நான் திருப்பி போட்டுக்கிறேன். இன்னொரு பக்கம் வேக வைக்கிறதுக்காக திருப்பி போட்டுக்குவோம். ஃப்ளேம் மீடியம்லேயே நீங்கள் வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும், அப்புறம் டேஸ்ட்டு இருக்காது. அதனால் மீடியம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். கரெக்டாக வெந்துடும்.
2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போது அந்த பணியாரத்தை எடுத்துக்கலாம். இது மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம். சுட சுட சுவையாக இன்ஸ்டன்ட் கம்பு கருப்பட்டி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இதை நீங்களும் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தி. இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ண கம்பு பணியாரமும் கோதுமை மாவு அப்பமும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க RamAnis Atrocitiesக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.